வச்சுட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மார்க்கெட் ரேட் ஏறி இருக்குது, அவ்வளோதான். கிட்ட சொல்கிற பெஸ்ட் அட்வைஸ் என்னது? எப்படி பார்த்துக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு நான் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, நாயை கட்டி போடக்கூடாது, சரிங்களா? அவங்க வீட்டில் அவங்க ஃப்ரெண்ட்லியாக வளர்க்கணும், சரிங்களா? ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 months மட்டும் வந்து ட்ரை ஃபுட் கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு 3 months தடுப்பூசி போடணும், 3 தடுப்பூசி. அந்த தடுப்பூசி போட்டுட்டு மேலே நம்ம ஃபுட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? பப்பீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எடுத்தோடனே நம்ம பால்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது என்ன ரீசன் தெரியுங்களா? அது ப்ரோ டைஜஷன், அவ்வளோதான், ஓகேங்களா? வேறு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. அந்த பால் வைக்கிறதுனால அந்த டைஜஷன் ப்ராப்ளம் ஆகும், லூஸ் மோஷன் ஆகும், வாமிட் வரும். அதனால தான் பால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக ப்ரீட்ஸுக்கு என்னென்ன மாதிரி டிசீஸ்லாம் வரும், அதெல்லாம் வராமல் இருக்க என்ன மாதிரி நம்ம பண்ணணும்? இப்போது நீங்கள் டாக் எடுத்துக்கினீங்கன்னா, இப்போது அந்த டாகை பொறுத்து தான் டிசீஸு. பக் எடுத்துக்கினீங்கன்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷனு ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? அப்புறமா ஷைன் பர்னாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன், முடி அதிகமாக இருக்கும். அதனால ஷெப்பர்ட் எடுத்திங்கன்னா, லாங் கோட் எடுத்திங்கன்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன், அவ்வளோதான். இன்னும் உங்களுக்கு லேபு, டாபர்மேனு இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா எதுவும் ப்ராப்ளம் வராது. அதை நம்மளை பார்த்துக்கிற பொறுத்து. கம்பல்சரி நம்ம வந்து 10 நாளுக்கு ஒரு தடவை பாத் பண்ணியே ஆகணும் டாக்ஸை, அவ்வளோதான். இன்னொன்று ஃபுட்டு, நம்ம கொடுக்குற ஃபுட்டு சேஞ்ச் பண்ணியெல்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போ நாம் என்ன சாப்பிட்றோமோ அதே ஃபுட்டை காரம் இல்லாமல், சால்ட் இல்லாமல் கொடுத்தா போதும். சில ஃபாரின் ப்ரீட்ஸ்லாம் வந்து நம்ம வீட்டு சாப்பாடு கொடுக்கக்கூடாது, இந்த ராயல் கேனியன் அந்த மாதிரி ஃபுட்ஸாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எப்படி? இப்போ இந்த சைபர் நஸ்கி, இந்த பிட்புல் அந்த மாதிரிக்கெல்லாம் ப்ரோ, நீங்கள் எந்த டாக் வாங்கினாலும் அந்த 3 months மட்டும்தான் நம்மளுக்கு ட்ரை ஃபுட்டு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பால் சாதம் கொடுக்கலாம், தயிர் சாதம் கொடுக்கலாம், கேரட், பீட்ரூட்டு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் ஃபுட்டே கொடுக்கலாம். அந்த 3 monthsக்கு ஏன் நம்ம ட்ரை ஃபுட் கொடுக்கணும்னு சொல்கிறோன்னா, அந்த டாக் வந்து வேறு எதுவும் இப்போ டைஜஷன் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றது சொல்ல தான் நம்ம ட்ரை ஃபுட் கொடுக்க சொல்கிறோம். அந்த 3 months ஆகிட்டு கொஞ்சம் டாக் வந்து மெச்சூரிட் ஆகும், அது டைஜஷனோட கெப்பாசிட்டி அதிகம் ஆகும். அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் சாதம், தயிர் சாதம், இன்னொன்று கேரட், பீட்ரூட் இருக்குல்ல, அது துருவிட்டு ரைஸில் பாயில் பண்ணி கொடுக்கலாம். ஒரு எக்கு கம்பல்சரி ஒரு எக்கு கொடுக்கலாம். நான்வெஜ் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 தடவை கொடுக்கலாம். போன் இல்லாமல் கொடுக்கணும், அவ்வளோதான் ஜி, போதும், அவ்வளோதான். என்ன எதுவுமே தேவையில்லை. வேணுமென்னா அந்த பருப்பு அதெல்லாம் வந்து ரைஸ்லேயே பாயில் பண்ணி நம்ம பப்பிலேருந்து எப்படி நம்ம கொண்டு வரோமோ அந்த ஃபுட்டு இது சேம் அதே மாதிரி தான். கோல்டன் ரிட்ரீவர் இதுவுமே வந்து கோட்டிங் வரும், ஓகேங்களா? இது வந்து கோல்டன் ரிட்ரீவரில் லைட் கோல்டன் வாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஸ்மா இருக்கிறவங்க வைக்க முடியாது வீட்டில். மெயின்டெனன்ஸ் இது கொஞ்சம் அதிகம் தான், க்ரூம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஜெர்மன் ஷெப்பர்ட் இது சிங்கிள் கோட்டுன்னுவாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்மா இருக்கிறவங்களும் இது வளர்க்கலாம். இது வந்து ஹேர் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. இதுக்கு முடி கொட்டுறதும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மியாக தான் கொட்டும். இது ஜெர்மன் ஷெப்பர்ட். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்டுன்னுவாங்க. இது கொஞ்சம் இப்போ டபுள் லாங் கோட்டுக்கன்னா இது இன்னும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மி. இது கோல்டன் ரெட்ரீவர் தான். இது வந்து பெட் குவாலிட்டி. இது குவாலிட்டி பார்க்கவே தெரியும் பாருங்க. இது கொஞ்சம் லோ குவாலிட்டி இது பப்பி. இது வந்து கொஞ்சம் லைட் டார்க் கோல்டுன்னுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரே ஃபாதர் மதர் தான், ஆனால் குவாலிட்டி பாருங்க, அது குவாலிட்டி வேற மாதிரி இருக்கும், இந்த குவாலிட்டி வேற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே ஃபாதர் ஒரே மதர். இதுவும் கோல்டன் ரிட்ரீவர், ஓகேங்களா? இதோட குவாலிட்டியும் பாருங்க டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதுவும் லாங் கோட் தான், இதுவும் லைட் கோல்டன் வாங்க. இது மேலே ஸ்கின் டிசீஸ் ஆகிருந்துச்சு. நம்ம அந்த ஸ்கின் டிசீஸ் ஆகும்போது என்ன பண்ணணும்னா அந்த இடத்த வந்து ட்ரிம் பண்ணணும், 0 ட்ரிம் பண்ணி நம்ம அதுக்கு நார்மல் நம்ம மஞ்சத்தூள் இந்த தேங்காய் எண்ணெய் வச்சாவே நம்மளுக்கு அந்த ஸ்கின் டிசீஸ் போயிடும், தெரியுதுங்களா? இப்போ க்யூர் ஆயிடுச்சு. சைபர் ஹஸ்கி பொறுத்த வரைக்கும் ஒரு மித்தலாக இருக்குது, அதாவது ஏசிலே தான் இருக்கணும், அது ஃபேன் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போ என்ன தான் நீங்கள் ட்ரைன் பண்ணாலுமே அது வந்து டோரை திறந்து விட்டால் வெளியே ஓடிடும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரிலாம் உண்மையாக எப்படி சார்? அதெல்லாம் பொய் பிஜி, எல்லாமே பொய் தான், ஓகேங்களா? இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, உங்களுக்கு வெயில் செட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒசூர்ன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்னஸ் ஏரியா, இங்கேயும் செட் ஆகும். நீங்கள் வேறு கோயம்புத்தூர் அந்த சைட் பண்ணாங்களும் உங்கள் பாடி கண்டிஷன் செட் ஆகும், ஏன்னா நீங்கள் பிறந்ததே அந்த இடம். அதே மாதிரி தான் சைபேரியன் ஹஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வந்து சில்னஸ் ஏரியாவில் இருந்துச்சு. இப்போ அந்த டாக் அங்கேருந்து இங்கே வந்தோடனே அது சில்னஸ் தான் தேவைப்படும். அப்போ அந்த மாதிரி டாக்ஸ் தான் இறந்துட்டு இருந்துச்சு. இப்போ இங்கே வந்து ப்ரீட் ஆகிடுச்சு, நம்ம இந்தியாவில் வந்து ப்ரீட் ஆனோடனே அதுக்கு வந்து இந்த கிளைமேட் தான் அந்த பப்பீஸு, அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம பப்பீஸை எந்த இடத்துல ப்ரீட் ஆகுதோ அந்த இடத்த பொறுத்து தான் பப்பீஸோட கெப்பாசிட்டி.
இப்போது பப்பீஸ் வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறீங்க? தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை இந்தியா ஃபுல்லாக பண்ணுறீங்களா? ப்ரோ இப்போ வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா சென்னை வரைக்கும், கோவா வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம், மும்பை, டெல்லி வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம், வெளியில் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம் பப்பீஸு. இப்போது பப்பீஸ் கேசிஐ சர்டிஃபிகேட்டோட தருவீங்களா? இப்போ கேசிஐ வேணும்னா கேசியோட தரோம், கேசிஐ இல்லைன்னா கேசியோட தர மாட்டோம். ஏன்னா இப்போ கேசிஐன்றது வந்துட்டு இது வந்து மக்களை ஏமாத்துறது, புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா? ஏன்னா இவன் டாக்ஸ் வச்சுருக்கான், பிஸ்னஸ் பண்ணுறான், ஃபேங்காக சொல்கிறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது வந்து மக்கள் ஏமாத்துறது தான். நீங்கள் ஒரு பேப்பர் போடணுன்னா 670 ரூபா ஆகும் ஒரு பேப்பரோட காஸ்ட், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஒரு டாக் வந்து 5 பப்பீஸ் போடுது நிற்கோங்க, அந்த 5 பப்பீஸும் அவன் ஒரே காஸ்ட்டு தான் விற்பான் பேப்பர் போட்டால். இப்போ எப்படின்னா 50,000 ரூபா பப்பின்னா 5 பப்பியும் 50,000 ரூபா தான். அது வந்து தவறு. இப்போது 5 குட்டி போட்டுக்கோன்னா 5 குட்டி ஒரே மாதிரி வராது, அதில் குவாலிட்டி இருக்கும், குவாலிட்டி இல்லாமல் போகும், சரிங்களா? அந்த 600 ரூபாய்க்கோசரம் ஒரு 10,000 ரூபா பப்பி வந்து 40,000 ரூபா விற்பான். இது வந்து இது அதுவும் அந்த 5 பப்பியும் விற்பான், அதுதான் வந்து ரொம்ப இது. இப்போது அவன் 5 பப்பீஸ் போட்டிருக்குன்னா அதில் குவாலிட்டி வைஸாக டிவைட் பண்ணி விற்கணும். இப்போ அந்த 5 பப்பீஸில் எது நல்லா இருக்கோ ஓகே, அது 50,000னா வேல்யூ. இப்போ அதில் வேல்யூ இல்லாத பப்பிக்கும் 15,000னா இது வந்து மக்களை ஏமாத்துறாங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம கிணலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படின்னா 5 பப்பீஸ் போட்டுச்சுன்னா 5 பப்பீஸ் ஒரே காஸ்ட் இல்லை, அதில் வந்து 5,000 rupees பப்பியும் இருக்கும், 50,000 rupees பப்பியும் இருக்கும். அந்த கேட்டகிரி பிரித்து தான் கொடுப்பேன். இது 100%, 50%, 20% அன்னிட்டு கொடுப்போம். நீங்கள் மொத்தம் எத்தனை ப்ரீட்ஸ் வச்சுருக்கீங்க இப்போதைக்கு இங்கே? ப்ரோ நான் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரீடும் வச்சு விட்டுட்டேன். இப்போதைக்கு இப்போ மேரேஜ் ஆகிட்டு மேலே வச்சிருக்கிற ப்ரீட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 breeds வச்சுருக்கேன். 5 breeds-ஆ? இப்போ சோச்சோ பார்த்தீங்கன்னா சோச்சோ வந்து இங்கே இருக்கவே இருக்காது, சைனா டாக்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ எங்கள் வீட்டில் இருக்குது சைனா டாக்ஸு. ஓகே. பிளாக் கலர் இது சோச்சோவில். இது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டம்தான், க்ரூம் பண்ணணும் கம்பல்சரி. இது என்னன்னா பொமேரியன் ஹைட், அவ்வளோதான். இது வந்து சைனீஸ் டாக்னுவாங்க. இது ஓனர்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், சரிங்களா? இது எப்படின்னா நம்ம சேம் ஜெர்மன் ஷெப்பர்ட் கேரக்டர் தான் இதுக்கு. ஓனரை தவிர வேறு யாரும் தொட முடியாது இந்த டாகை. வேறு மற்ற டாக் கூட வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ஃப்ரெண்ட்லியாக வருது. நீங்கள் மேலே பார்த்தீங்களா பிளாக் கலர் சோச்சோ, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீம் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இது வந்து க்ரீம் கலர், சேம் அதே தான். பார்த்தீங்கன்னா இந்த கேஜ் செட்டப் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ இவங்களை வந்துட்டு நான் வந்துட்டு மேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ஃப்ரீடமாக நான் விட்டேன்னா ஒரு டாக் விளையாடும் போது வயிறுக்கு அடிப்படும், ஓகேங்களா? அபார்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால வந்து இவங்களை வந்துட்டு ஒரு 45 days 50 days வந்து இந்த கேஜில் வச்சுட்டு அப்புறமேல இவங்களுக்கு வந்து வாக்கிங் கொடுக்கணும். தனியாக 15 days 45 daysக்கு மேலே தான் வாக்கிங்கே கம்பல்சரி கொடுக்கணும், ஓகேங்களா? 65 days பப்பி போட்டுரும். நம்ம 65 days வரைக்கும் இவங்களுக்கு வந்துட்டு கம்பல்சரி வந்து வாக்கிங் கொடுக்கணும். வாக்கிங் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 100% வந்து நார்மல் டெலிவரி ஆகும், ஓகேங்களா? இந்த நம்ம கேஜ்லேயே போட்டு மேட் பண்ணியிலேருந்து குட்டி போடுற வரைக்கும் நம்ம கேஜ்லேயே போட்டு வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கம்பல்சரி பார்த்தீங்கன்னா சிசரிங் ஆகும். எந்த டாக் இருந்தாலும் சிசரிங் தான் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இது சோச்சோ. இதில் வந்து அதுக்குன்னா கொஞ்சம் லைட் ஒயிட்னுவாங்க, லைட் க்ரீம் பண்ணுவாங்க. இதை ப்ளூயிஷாக இருக்கும். இதுக்கு மட்டும் சோச்சோக்கு மட்டும்தான். இது பார்த்தீங்கன்னா கோல்டன் ரெட்ரீவர்லேயே டார்க் கோல்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரெட்ரீவரில் ஒயிட் கோல்டன் ரெட்ரீவர். இது பார்த்தீங்கன்னா ஆர்கிஷ் டெரியர்னுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 3 months பப்பி இது, ஓகேங்களா? இது வந்து பேக்கெட் டாக்னுவாங்க. இது இன்னொரு 1/2 அடி வளரும், அவ்வளோதான். இது பேக்கெட் டாக்னுவாங்க. இப்போ 3 months பேபி. இது பேர் வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் லாங் கோட்னுவாங்க. இதை டபுள் லாங் கோட்னுவாங்க பப்பியை, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மா இருக்கிறவங்க வந்து வீட்டில் வைக்க முடியாது.
ஓகேங்களா. இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போது இது எப்படின்னா இந்த கோட்டிங் வந்து நம்ம டெய்லியுமே க்ரூம் பண்ணோம். இது க்ரூம் பண்ணலைன்னா எல்லாமே சிக்கு கட்டிக்கும், மெயின்டெனன்ஸ் அதிகம். இன்னொன்று வந்து ஆஸ்மா இருக்கிறவங்க கம்பல்சரி இதை வைக்க முடியாது. இன்னொன்று குழந்தை ஒரு 4 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி லாங் கோட் டாக்ஸ் வைக்க முடியாது. இது இருக்கிறதுலே முடி வந்து கம்மி. இது மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி. ஜெர்மன் ஷெப்பர்ட் இன்டெலிஜென்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அது எப்படி ப்ரோ? ஜெர்மன் ஷெப்பர்டுன்னா பார்த்தீங்கன்னா ஓனருக்கு ஃபஸ்ட்டு அது வந்து ஓனரோட அட்டாச்மெண்ட் ரொம்ப ஜெர்மன் ஷெப்பர்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வீட்டோட கார்டனுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டாக். இது நம்ம ஓனர் வந்து என்ன சொல்கிறோமோ அதை அப்சர்வ் பண்ணி செய்யும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்மி அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கோகோ ஸ்பேனியல். இது வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி தான் இது. ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேட்டைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓனரோட ரொம்ப அட்டாச்மெண்ட் டாக் இது. ஓகேங்களா. இது வந்து வேட்டைக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுத்தையை 4 டாக் சேர்ந்துச்சுன்னா அட்டாக் பண்ணலாம். அவ்வளோ இதோட பைட்டோட பவர் அதிகம். ஓகேங்களா. இது 10 அடி காம்பவுண்ட் இருந்தாலும் அசால்ட்டாக வெளில போயிடும், காம்பவுண்ட் விட்டு வெளியில். இப்போ இந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளெல்லாம் வளர்க்க முடியாது நம்ம. இது வந்து எப்படி இருந்தாலும் ஃபார்ம் ஹவுஸு இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணுற ஏரியாவில் மட்டும்தான் வளர்க்க முடியும் இந்த டாகை. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 months பேபி. இது கன்சீவாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஃப்ரீடமாக விடணும் டாகை வெளியில். இந்த மாதிரி ஃப்ரீடமாக அது இருந்தால் தான் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். இன்னொரு டாகை வந்து இது கூட விடக்கூடாது. கன்சீவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக கொடுத்துட்ருப்போம்ல ஃபுட்டு, அதுக்குன்னா கொஞ்சம் நம்ம கால்சியம் வந்து அதிகமாக கொடுக்கணும். எப்படின்னா இப்போ 2 times நார்மலாக ஃபீட் பண்ணுவோம், காலையில் நைட்டு. இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா கன்சீவ் ஆகிட்டு மேலே இந்த கோட்டோட லிவர் வந்து கம்பல்சரி டெய்லி வந்து 100 grams கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து சர்லாக் வந்து கம்பல்சரி மில்கில் வந்து 1/2 liter மில்கில் சர்லாக் கம்பல்சரி கொடுக்கணும். சர்லாக்கும் மில்க் கொடுத்தா என்ன ஆகும்னா பாலோட உற்பத்தி வந்து அதிகம் ஆகும் பப்பீஸ் போட்டப்போ. சரிங்களா. அந்த பால் பிரச்சனை வராது. இந்த கோட்டோட லிவரும் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபீமேலுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ பப்பி போட்டாலும் பிளட் லாஸ் ஆனாலும் டாக் வந்து டல்னஸ் ஆகாது. சரிங்களா. பிளட் வந்து ரொம்ப அப்படியே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸாரஞ்சன் கொடுக்கணும் நம்ம சிரப்பு. டெக்ஸாரஞ்சன் பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகம் பண்ணும், பிளட்டையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். சரிங்களா. பப்பீஸ் இப்போ 10 குட்டி இருக்குன்னா 10 குட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் நம்மளுக்கு வெளியில் வரும் பப்பீஸு, ஒரே க்ரோத்தில் அந்த மாதிரி வரும். இன்னொன்று ஷாக் ஆஃப் ஃபெரால்னு வரும், அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோத்திங் தான், பப்பீஸ் உள்ள க்ரோத்திங்க்கு. ஆஸ்ட்ரோவெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம். ஓகேங்களா. கால்சியமுக்கு ஆஸ்ட்ரோவெட் கொடுக்கணும். இன்னொன்று கோல்டு கோட்டுன்னு வரும், அது வந்து பார்த்தீங்கன்னா விரால் கோல்டு கோட்டு அந்த ஃபிஷ் ஆயில்ஸ் அதெல்லாம் வந்தீங்கன்னா அது என்னத்துக்குன்னா நம்ம டாகோட கோட்டிங் வந்துட்டு எப்பயுமே ஷைனிங்காக இருக்கணும். கோட்டிங் வந்து ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு கம்பல்சரி நம்ம வந்து அந்த விரால் கோல்டு கோட்டு இது கம்பல்சரி ஆயிலோட இது வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் சேர்த்தணும் டாக்கு. ஒரு டாக் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை மாதம் ப்ரோ குட்டி போடும்? ஒரு டாக் கன்சீவ் ஆனதுலேருந்து 65 days 63 daysலேருந்து 65 daysக்குள்ளே போட்டுரும். மேல் இது இவர் கொஞ்சம் ஃபெரோஷியஸ் இவர். ஓகேங்களா. அதனால இவர் வந்து தனியாகவே வச்சுருக்கிறோம். ஒரு நாள் இந்த கேட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கு ஃபுல் கார்டன் ஃபுல்லும் வாஷ் அவுட்டு. நேற்று ஒரு நாள்லேயே கார்டன் ஆகிவிட்டது. பியூர் ஒயிட் இது. இவர் கார்டனில் அந்த மண்ணில் ஆடினதுனால கலரை சேஞ்ச்
பற்றி தெரிலன்னா 100% நான் வந்து கைடிங் பண்ணுவேன். நீங்கள் உங்களோட எப்படி இப்போ நம்ம எல்லா நாயுமே வளர்க்க முடியாது எல்லார் வீட்லேயும். இப்போ ஏரியாவை பொறுத்து தான் டாக்ஸ் வளர்க்க முடியும் சரிங்களா. இப்போ குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து அதுக்கு தகுந்த குவாலிட்டி தான் நம்ம வளர்க்க முடியும். இப்போ எப்படின்னா சிஜு, பீகல் அந்த மாதிரி. இப்போ அப்பார்ட்மெண்ட் இருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வெரைட்டி மட்டும் தான் அலோடு, ஓகேங்களா. பெரிய வெரைட்டி வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. அப்போ ஷார்ட் வெரைட்டி என்னீங்கன்னா இப்போ ஹேக்கிஷ் டெரியர், பக்கு, பீகல், சிஜு, டேஷன், மின்பின் என்ற மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது ஷார்ட் வெரைட்டி. நீங்கள் அந்த மாதிரி வளர்க்கலாம். இப்போ வந்துட்டு ஓகே நம்மளது இண்டிவிஜுவல் ஹவுஸு, இப்போ நம்ம ஒரு பெரிய வெரைட்டி வளர்க்கலாம்னா நீங்கள் அந்த வீட்டில் வந்து வயசானவங்க இருக்காங்களா, இல்லை வந்துட்டு குழந்தைங்க இருக்கா. குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும் குழந்தைங்க. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லாங் கோட் வந்து சஜெக்ஷன் பண்ணணும். இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் லாங் கோட்டு, கோல்டன் ரெட்ரீவர் லாங் கோட்டு, ஷைன் பர்னர்ட் லாங் கோட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸுக்கு மேலே இருக்கணும் குழந்தைங்க. வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 60 வயசு 70 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் இது அலோட் பண்ணாதீங்க. ஒரு 1.5 hours நினைக்கிறேன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. நான் உங்களுக்கு சொல்ல போனால் நான் தான் உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து இது ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு ஃபேஷனாக எடுத்து நீங்கள் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியணும்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க. இதை வந்து நான் தான் உங்களுக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லணும் சரிங்களா. இப்போ நிறைய பேர் வந்து இப்போது அந்த எப்படி நம்ம பப்பி வாங்குவோம், எப்படி நம்ம வளர்ப்போம், நிறைய பேரே தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ தெரியாமல் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாதவங்க கிட்ட போய் அந்த ஏமாந்து போகிறது அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறதுனால மக்கள் வந்து ஒரு 10% ஆனால் வந்து ஏமாறாமல் இருப்பாங்கல்ல. ஆமாம், அதனால உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் சரிங்களா. இப்போ வந்து யாராவது நான் ப்ரீடர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை டாக் வளர்க்கணும், சில அட்வைஸ்லாம் தேவை அப்படி கேட்டால் நீங்கள் அவங்க கால் பண்ணால் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? 100% ப்ரோ. ஒருத்தர் வந்து மேலே டெவலப்மெண்ட் ஆகிறாங்கன்னா 100% நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் ப்ரோ. சும்மா பெட்டில் வரனா பேருக்கெல்லாம் பெட்டில் வரக்கூடாது. ஆனால் அவர் கையில் பார்த்து ஒரு டேட்டோ குத்து வச்சிருக்காரு, ஜெர்மன் ஷெப்பர்ட் டேட்டோ. அதனால தான் அவர் இவ்வளோ சேனல் வச்சு இவ்வளோலாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.